பெற்றுக்கொண்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு இல்லை, கல்யாணம் பண்ணி தான் குழந்தை பெற்றுக்கணும்னு இல்லை. கல்யாணம் பண்ணாமலே ஒரே வீட்டில் இருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணாமலும் ஒரே வீட்டில் இருக்கலாம். கணவன் மனைவியாக சேர்ந்து தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வெவ்வேறு வீட்டில் கூட இருக்கலாம். பல கருத்துக்களை கலாச்சார நாசமாக போகிறதுக்காக இந்த திவ்யா சத்யராஜ் அவர்கள் என்னென்னமோ போகிற போக்கில் பேசியிருக்காங்க. அதாவது அதற்கு அவங்க தந்தையாரும் க்ரீன் சிக்னல் காமிச்சு விட்டாராம் மகளுக்கு ஆதரவாக. நான் கேட்குறேன், ஆல்ரெடி இந்த அழகான தமிழகத்தை திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் படிக்க வேண்டிய எங்களை, அண்ணாவையும் பெரியாரையும் படிக்க வச்சு இந்த திருட்டு திராவிட மாடல் கலாச்சாரத்தை காலி பண்ணிட்டாங்க. இருக்கக்கூடிய மீதி சொச்ச கலாச்சாரத்தையும் இந்த மாதிரி போகிற போக்கில் இந்த செலிப்ரிட்டிஸ் ஏதாவது ஒன்று வளரி இந்த வளர்ந்து வரக்கூடிய இன்றைக்கி வளர்ந்து சின்ன சின்ன இளைஞர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படி அசிங்கமாக சில வார்த்தைகளை சொல்லி அவர்களை குழப்புறீங்க. தயவு செய்து உங்களுடைய பர்சனல் கருத்துக்களை உங்கள் வீட்டு பெட்ரூமில் பேசுங்க, ஹாலில் பேசுங்க, சாப்பிடும்போது பேசுங்க, உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க. ஆனால் மைக்கு பிடிச்சி பொதுவெளியில் பேசும்போது சமூக சிந்தனையோடு பேசுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு வாந்தி எடுக்கிறது மிகப்பெரிய தவறு. தயவு செய்து இருக்கக்கூடிய சொச்ச மிச்ச கலாச்சாரத்தை அது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களால் காப்பாற்ற முடியலையா, அதை கெடுக்க. பிரகாஷ்ராஜ் அவர்களே, நீங்கள் அடிப்படையில் ஒரு கிறிஸ்துவர். உங்கள் மதத்தை கொண்டாடுங்க, கொண்டாடாமல் போங்க, வழிபடாமல் போங்க, இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள், என்ன ஒன்றா பண்ணிட்டு போங்க. ஆனால் மற்ற கடவுள்களை, குறிப்பாக இந்து மத கடவுளை இழிவுபடுத்தும் விதமாக பேசுகிறதை என்னோட நிப்பாட்டிக்கோங்க. எப்படி ராமரும் லக்ஷ்மணரும் வடக்கே இருந்து தென்னாட்டை ஆக்கிரமிக்க வந்தவர்களா? நீங்கள் தான் பார்த்தீங்க, உங்ககிட்ட தான் சொன்னார். அப்போது இயேசுவும் அல்லாவும் எங்கள் கோயம்புத்தூரா, இல்லை உங்கள் ஊர் கர்நாடகாவா, இல்லை ஆந்திராவா, கேரளாவா? அவங்க அட்ரஸ் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தயவு செய்து ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் மதத்தில் ஈடுபாடு அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா அதை வளர்ப்பதற்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போங்க. ஆனால் மற்ற மதத்தை, குறிப்பாக இந்து மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக இத்தோடு பேசுனீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும்.